யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அம்மா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டுமா? மாப்பிள்ள தூங்கிட்டு இருந்தா அவரை போய் தொந்தரவு பண்ணாத. சரி நான் போயிட்டு வரேன். மாமா மாப்பிள நீங்க ரெஸ்ட் எடுக்கலையா? இவ்வளோ நேரம் நான் ரெஸ்ட் தானே மாமா எடுத்துட்டு இருந்தேன். சொந்தக்காரங்களும் எங்க மாமா? யாரையும் காணும்? எல்லாரும் கிளம்பிட்டாங்க மாப்பிள. நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, தொந்தரவு பண்ண வேணான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. கூப்பிட்டுருக்கலாமே மாமா. அவங்க கிளம்பும்போது நான் வந்து வழி அனுப்புறது தானே மரியாதை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, அவங்க உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓ சரி நீங்க பேசிட்டு இருங்க, ஏகப்பட்ட துணி இருக்கு, நான் போய் மடிச்சு வைக்கிறேன். சரிங்க அத்தை. செல்வம் பா. ஏன்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆமாப்பா கிளம்பிட்டாங்க. அடுத்த ஏற்பாடு பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி? அடுத்த ஏற்பாடா? இன்னும் என்ன, எல்லாம் தான் முடிச்சாச்சே. ஷோ அப்பா, எங்க முடிஞ்சிருக்கு? பகல் தான் முடிய போகுது, சாயந்தரம் ஆகும், அப்புறம் நைட் ஆகும். ஆமாப்பா, பகல் முடிஞ்சா நைட் ஆகும், நைட்டு முடிஞ்சா பகல் ஆகும். அதான இயற்கையோட நியதி. ஷோ அப்பா, என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னுமா உங்களுக்கு புரியல? மறந்தே போயிட்டேன். இரு ஜோசியருக்கு கால் பண்றேன். ஹலோ, நான் முருகன் பேசுறேன். நீங்க நல்ல நேரம் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அப்படிங்களா? சரிங்க ஐயா, சரி 8:30 மணில இருந்துங்களா? அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, வச்சிட்டுங்களா? என்னப்பா 8:30 மணிக்கு மேலையா? ஆமாப்பா செல்வம். சரி, நான் தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிடுறேன். முக்கியமா மதியம் சீக்கிரமா சாப்பிட வச்சு உங்க ரூம்லயோ இல்ல எங்க ரூம்லயோ தூங்க வச்சிடலாம். ரூம் அலங்காரம் பண்ணணும். வேற என்ன வேலை இருக்கு? சரி நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நம்மளும் வேலையை பார்ப்போம். ஆஹா, டே ஜீவா செல்லம், நீ தயாரா? இன்னைக்கு உன்னோட நாள்ரா. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தையில் போட்டு வை. இன்று முதல் இரவு என் இளமைக்கு உணவு. வெண்ணிலா இரு, இப்ப வர. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை. எதுக்குங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது? 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்ல. உங்க இடத்துல இருந்து மகாதான் இந்த குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிறா. அவ வாழ்க்கைய அவ வாழவே இல்ல. இந்த கோகிலா கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. அகிலா கல்யாணம் ஆகியும் வாழ்க்கையே இல்லாம இருக்கா. மகா வாழ்க்கைய வாழாம இருக்கிறதுக்கும் அகிலா வாழ்க்கையே இல்லாம நிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் அந்த கௌரி அம்மா தான். ஏற்கனவே நம்ம பொண்ணுங்களை அங்க குடுத்துட்டோமேனு வருத்தப்பட்டு இருக்க. இப்ப உங்க இடத்துல இருந்து குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஜீவா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. மா, அண்ணன் உன்னை என்ன பண்ணிருச்சுன்னு நீ இப்படி அப்பா போட்டோக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்க? ஏய் நீ வேற கோகிலா, அம்மா வாயில தான் ஜீவான்னு அண்ணன் பேரை சொல்லுச்சு. இங்க என்ன சொல்லுது? வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லுதா? என்னடி சொல்ற?
ஷோ இவ ஒருத்தி என்ன சொன்னாலும் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் வேற பண்ணணும். சரி பண்றேன். அம்மாக்கு அண்ணனை நினைச்செல்லாம் கவலை இல்ல. ஆனா வெண்ணிலா அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாளேன்ற பயம்தான். கரெக்டா கேளா, நீ சொல்ற மாதிரி கூட இருக்கும். ஏமா மருமகளை நினைச்சு பயந்தா அப்பா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்க? ஏய், உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சா? ஜீவா இந்த வீட்டு பையங்கிற உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியாம நானே டென்ஷன்ல இருக்கேன். கிண்டலா பண்ணிட்டு இருக்கீங்க கிண்டல். இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு இதுவும் மகா தலையில தான் விழும். அதுவும் ஜீவா அன்னைக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டத அந்த கௌரி அம்மா பாத்திருக்காங்க. நீ என்னம்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க? பார்த்தா இப்ப என்ன, நம்ம அண்ணனுக்கு சாப்பாடு போடாம வேற யார் செஞ்சு கொடுப்பாங்க? அது மட்டும் இல்ல, ஜீவா அண்ணன் இந்த வீட்டு பையன்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க பொண்ணு, அதாவது உன் மருமக வெண்ணிலா தானே சொன்னாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ இன்னமும் பயந்துட்டு இருந்தா அத்தை போய் உச்சாணி கொம்புல தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. விடுமா, வரது வரட்டும்னு பாத்துக்கலாம். அப்படியெல்லாம் ஈஸியா விட முடியாது அகிலா. விஷயம் தெரிஞ்சா அந்த அம்மா முதல்ல மகாவை தான் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாங்க. மாமாவும் அவங்க அப்பாவும் அக்கா கூட தம்மா நிப்பாங்க. நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு தனியா வந்து நிம்மதியா வாச்சும் அக்காவும் மாமாவும் வாழ்வாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ மகாக்காவை பத்தி என்ன நினைச்ச? இப்போ நடந்து முடிஞ்சிருக்கே ஒரு கல்யாணம், அண்ணனுக்கும் அன்னிக்கும். இதெல்லாம் என்ன ஈஸியா நடக்கிற விஷயம்னு நினைச்சியா? வாய்ப்பே இல்ல. அக்கா நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கா. ஆனா இத நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாலும் தெரியல. அப்படி பிளான் பண்ணி அந்த பிளான்ல ஜெயிக்க போராடி கஷ்டப்பட்டு அண்ணனையும் அண்ணியையும் மகாக்கா சேர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மகாக்காவால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எப்படியாச்சும் போராடி நினைச்சுதான் அக்கா முடிச்சே தீர்வாங்க. அதனால அவ்வளவு ஈஸியாலாம் அக்காவ அவங்க மாமியார் கழுத்து புடிச்சு வெளியே தள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப அக்காக்கு சப்போர்ட்டா மாமா மட்டும் இல்ல, ஜீவா அண்ணனும் அங்க இருக்கு. அத்தை அவங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி யோசிப்பாங்கல்ல. ஏன் கதிருக்கு என்ன, அவன் சப்போர்ட் பண்ண மாட்டானா? பண்ணுவான். மா, நீங்க சும்மா எங்களை நினைச்சு புலம்பிட்டு இருக்காதீங்கம்மா. உனக்கு நீ ஒரே ஒரு கவலை தான், அதுவும் தீராத கவலை. இதோ நிக்குதே, இதுதான். இந்த கவலைய சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்ப வழிய பாரு.